Dear students, நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஜஸ்ட் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஓகேங்களா. இதுக்காக நம்ம சம்மில் வந்துட்டு பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த டூரேஷன் எல்லாமே 2 இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்னென்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனியாக 2 இயர்ஸ் கண்டுபிடிப்பாங்க, அது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, அது ஒரு வேல்யூ கிடைக்கும். லாஸ்ட்டில் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்து தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லைங்களா. நம்ம ஜஸ்ட் நான் இதை நார்மலாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். தென் ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதை யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேகமாக ஆன்சர் வந்துடும். அந்த ஃபார்மேட்டை வச்சு ஒரு 2 to 3 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இங்கே D2னா 2 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கலாம். பிரின்சிபல் வந்துட்டு ஒரு 400ன்னு வச்சுக்கலாம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகேங்களா. R வந்துட்டு ஒரு 10%, N வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ். நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் நார்மலாக வந்துட்டு இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறேன், இதே இதுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு காமிக்கிறேன். அது இல்லாமல் நான் ஒரு ஃபார்மேட் தரேன், அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஃபஸ்ட் நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பர் இயருக்கு 10%னா அப்போ 2 இயர்ஸ்க்கு 20%. அது 20% பார்த்தீங்கன்னா 80 கரெக்டாக. தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 bracket + 1 bracket. ஏன்னா இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 2 இயர்ஸ்னால் 2 டைம்ஸ், 2 டைம்ஸுங்கும்போது 2 bracket + 1 bracket. இதோட 10% 40, இதோட 10% 4, therefore 84. ஓகே, இதை வச்சு பார்க்கும்போதே எனக்கு 2 இயர்ஸ்க்கான சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 rupees வருது. இது கிளியர் ஆச்சுங்களா. ஓகே, இது வந்து நார்மலாக நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணது இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நான் ஒரு ஃபார்மேட் தரேன். இந்த மாதிரி 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இது வந்துட்டு நார்மல் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா D = PR² இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 டிஃப்ரெண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணி காமிக்கிறேன். D = பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளோ 400, ஆரோட வேல்யூ 10, R² மேக்ஸிமம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மேலே 4 0 இருக்குது, இந்த 4 0 அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். எனக்கு வேல்யூ எவ்வளோ வருது 4 கிடச்சிருது. D = 4. தென் ஒரு வேளை வந்துட்டு இங்கே வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஒரு வேளை வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். இதே சம்மில் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கேன், நமக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க, டிஃப்ரென்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ நான் அதில் இந்த D = PR² வந்துட்டு இந்த இதுதாங்க, இந்த 3 விஷயம் தான் DPR. இந்த 3ல் வந்துட்டு ஏதாச்சும் 2 கொடுத்துட்டு ஒன்று கேட்டிருப்பேன். இப்போ D கேட்டிருக்காங்கன்னா பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ஒருவேளை நம்ம R கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஸ் அண்ட் பிரின்சிபல் கொடுத்துருப்பான், நம்ம அதை அப்ளை பண்ணி காமிக்கலாம். ஒருவேளை Dக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணிட்டு பிரின்சிபல் வந்துட்டு 400, R² தெரியல, டிவைடட் பை 100 × 100. இங்கே பாருங்களேன், இதில் 4 டைம்ஸா 4 கேன்சல் ஆயிரும். தென் 100 இந்த சைடு வந்துச்சுன்னா R² / 100. R = +or-10. எப்பவுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மைனஸில் இருக்காது, therefore +10 மட்டும் எடுத்து 10%. இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஒருவேளை வந்துட்டு பிரின்சிபல் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரின்சிபல் கேட்குறேன்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பான், பிரின்சிபல் கேட்டிருப்பான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 0 இந்த 2 0 அப்படியே கேன்சல் ஆயிடும். 100 இந்த சைடு வந்துச்சுன்னா P = 400. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சிங்கிள் ஃபார்மேட்டு, இந்த சிங்கிள் ஃபார்மேட்டை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், பிரின்சிபலும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்மேட்டு எதுக்கு மட்டும் அவைலபிள் அப்படின்னா 2 இயர்ஸ்க்கு மட்டும். சார் ஒருவேளை இதே சம 3 இயர்ஸ்க்கு 4 இயர்ஸ் கேட்டேன், நான் ஒரு இது சொல்கிறேன். இப்போதைக்கு 2 இயர்ஸ்க்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்கும், 4 இயர்ஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். நம்ம வந்துட்டு நார்மல் மெத்தடு இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணணும் அவசியமே கிடையாது. கிளியர். ஓகே, இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் என்ன பண்ணுறேன்னா இதை எந்த அளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக என்கிட்ட ஒரு 2 to 3 சம்ஸ் இருக்குது, அதை எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த 2 இயர்ஸ்க்கான SA and CAக்கான டிஃப்ரென்ஸோட ஃபார்மேட் எல்லாமே ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ அதில் வந்து நமக்கு ஒரு சம் எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, if the difference between compound interest and a simple interest at the certain sum at the rate of 8% for 2 years is ₹32, then find the principal. சம் அனலைஸ் பண்ணும்போது அவனே தெளிவாக வந்து 2 இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8%, தென் SI and CAக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 32ன்னு கொடுத்துட்டு பிரின்சிபலோட வேல்யூ கேட்டிருக்காங்க.
நான் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 2 இயர்ஸா 3 இயர்ஸா 4 இயர்ஸ்னு பார்க்குறேன். ஜஸ்ட் எல்லாத்தையுமே அந்த ஃபார்மேட் மாறும். எனக்கு தெளிவாக வந்துட்டு 2 இயர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, தென் 2 இயர்ஸ்க்கான ஃபார்மேட் எழுதிக்கிறேன். D is equal to PR square by 100 square. ஆரோட வேல்யூ 8%. இதெல்லாம் சம்லேயே கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 32 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போதுங்க. 32 is equal to P into ஆரோட வேல்யூ 8 தானே, அப்போ R ஸ்கொயர் 8 into 8ன்னு வச்சுக்கோங்க. கிளியர்? கவனிச்சிங்களேன், செக் பண்ணி பார்த்து இதில் 4 டைம்ஸா, 4 into இதில் 2 டைம்ஸா, 2 into இதில் 50 டைம்ஸா, 50 into 100 எவ்வளோ இருக்கும்? 5000. therefore principal is equal to 5000 rupees. கிளியர் ஆச்சுங்களா? எல்லாமே சப்ஜெக்ட் சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன். ஜஸ்ட் 8 வந்துட்டு இதை 32ல் 4 டைம்ஸு, அகைன் 4 வந்துட்டு 8ல் 2 டைம்ஸு, 2 வந்துட்டு 100ல் 50 டைம்ஸு, 50 into 100 will be 5000. அவ்வளோதான் பிரின்சிபல் கிடச்சி. கிளியர்? புரிஞ்சுங்களா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு சம் எடுத்து பார்க்கலாம். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, the difference between CI and SI on rupees 30,000 for 2 years is rupees 192. Find the rate of interest. ஓகேங்களா? இதோட ப்ரீவியஸ் சம்மில் வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், இல்லை பிரின்சிபல் பார்த்தோம், 1 by 1 பார்த்தோம் இல்லைங்களா? ஜஸ்ட் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் எவ்வளோ இயர்ஸ்க்குன்னு செக் பண்ணால் 2 இயர்ஸ்க்கு. இப்போ இந்த ஃபார்மேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா D is equal to PR square by 100 square. தென் எனக்கு பிரின்சிபலோட வேல்யூ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க 30,000. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 192. இது அப்படியே அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு அசைன்மெண்ட் அப்படின்னா, இப்போ இங்கே வந்துட்டு நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா, இதே டீட்டெயிலுக்கு வந்துட்டு நீங்கள் 6 பிரின்சிபலாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? 192 பிரின்சிபல் 30,000 R square by 100 into 100. கவனிங்க, இந்த 40 அப்படியே கேன்சல் ஆயிரும். 3 வந்துட்டு 19ல் 6 times 18, ரிமைனிங் 1 12ல் 4 times. R square 64, அப்போ R equal to எவ்வளோ இருக்கும்? 8%. நான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு R கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி என்ன, ஜஸ்ட் இதே ஃபார்மேட்டில் ஆரையும் டியும் வச்சு பிரின்சிபல் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரின்சிபலையும் ஆரையும் வச்சு டிஃப்ரென்ஸ் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணுங்கள் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.